அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 4/4/2024, தசமி திதி மாலை 4:14 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:12 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், ராகு, மேஷத்தில் குரு பகவானுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வளைகாப்பு செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, தங்க ஆபரணங்கள் வாங்க, வியாபாரம் தொடங்க, விவசாய வேலை ஆரம்பிக்க, பயணம் தொடங்க, வீடுமனை பத்திரப்பதிவு செய்ய, குழந்தையை தத்தெடுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன் பெயரால் உன்னை அறிமுகம் செய்து கொள்வதை விட உன்னுடைய செயலால் உன்னை அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்றும் உன்னை மறக்காது. ஆமாங்க, சிலர்லாம் நான் அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் எளிமையாக இருப்பாங்க. ஆனால் ஊர் உலகத்துக்கு நல்லது செய்துருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது 4 பேர் ஓடி வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அந்த ஓடி வந்து 4 பேர் வரவேற்கும் வகையிலே ஊர் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சந்திரனுடைய சாரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு வேகமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கும். வேகமாக பேசி வேகமாக சில வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. கூடுதல் லாபம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் அக்கறையாகவும் இன்னைக்கு உங்களை விசாரிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கெடுதல் செய்பவர்களுக்கும் எதிரிகளுக்கும் நல்லது செய்யக்கூடிய மனம் உன்னிடம் வந்துவிட்டால் நீ தெய்வத்தின் அருகில் இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, பொதுவாக நல்லது செய்கிறவங்களுக்கு எல்லாரும் நல்லது செய்வாங்க. ஆனால் கெட்டது செய்கிறவங்க, கெடுதலானவங்க, அதே மாதிரி எதிரியாக உங்களை பார்க்குறவங்க, எதிர்த்து நிற்கிறவங்க, அவங்கள கூட தோழனாக பார்க்கக்கூடிய தோளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தடாலடியாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க.
எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு எதுக்குங்க ரொம்ப வருஷமாக அலைஞ்சின்னு இருக்கோம், அதெல்லாம் வேண்டாங்க. ராசியாக பேசி முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம், 2 பேரும் ராசியாக போயிடலாம் அப்படின்னு சுமூகமாக பேசி சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட்டும் உங்களுக்கு ஒத்துற மாதிரி இருக்குங்க. சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி பெருமையாக நீங்கள் பேசப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. குரு பகவானுடன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க வெளியில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகமான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள், உணவு, மருந்து பொருட்கள் இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக வருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களை நம்பி அதிகாரிகளும் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சோர்வு, களைப்பு, முன்கோபம் எல்லாம் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய நெருங்கிய தோழனாய் உழைப்பு இருக்கட்டும். உங்களை நெருங்க முடியாத எதிரியாக சோம்பல் இருக்கட்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. சோம்பலாக சில நேரம் மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் சோர்ந்து விடக்கூடாது, மேலும் மேலும் நாம் சுறுசுறுப்பாக உழைச்சி காட்டணும்னு உங்களுக்கு நீங்களே சுயமாக புத்துணர்ச்சியை வரவழைத்து கொண்டு எங்கும் எப்போதும் வெற்றி காணக்கூடியவர்கள், லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்க. முன்கோபமும் வேண்டாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ போய் பேசின்னு இருக்காதீங்க, அது எதுக்கும் பலனாகாதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய அவர்களுடைய போக்களை விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதிகாரமாக அவங்கள்ட்ட பேசின்னு இருக்கிறத விட அன்பாக கூப்பிட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நல்லது நடக்கும். அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்குங்க. மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உன் திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. உனக்கான காலம் வரும், உனக்கான சமயமும் வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்மால் எப்படியும் ஜெயிச்சிட முடியும். இன்றைக்கி நாம் முன்ன பின்ன விழுந்து கிடக்கலாம், ஆனால் அடுத்தது நாம் எழுந்து நின்று விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் தனக்கென தனிப்பாதை அமைத்து பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே உடைபடும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார முணுமுணுப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சின்னதாக ஒரு சந்தோஷமும் தலை தூக்கி பார்க்குங்க.
அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அவசர முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்களை கொஞ்சம் பார்த்து யோசித்து அவங்கள்ட்டெல்லாம் பேசுங்க. அடுத்தவங்கள ரொம்ப பெருசாக நம்பிட வேண்டாங்க. உங்கள் கை தாங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் மனசு தாங்க உங்களை வழி நடத்தணும். அடுத்தவங்களுடைய அறிவுரைகளை கேட்டுங்க. ஆனால் அதில் எது நியாயமாக இருக்குதுன்னு பார்த்து யோசித்து அதை மட்டும் எடுத்துங்க. அப்படியே அப்பட்டமாக எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் வரும். கைமாத்தா வாங்கின தொகையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுடைய கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை யோசிக்கும் போதுதான் எண்ணங்களும், நேசிக்கும் பொழுதுதான் அன்பும், ரசிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையும் அழகாகிறது. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. சாப்பிடும்போது கூட ருசித்து சாப்பிடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. தைரியமாக இன்றைக்கி நீங்கள் மோதி பார்க்கலாம். முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியிடவாகிறதுக்கான வழிவகைகளெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். கடன் பைசலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வம்பு வழக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கப்படுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் அமைய மாட்டேதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. குரு பகவானின் அருள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருப்பதனால வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களும் புதுசாக சேருவாங்க. வாடிக்கையாளர்களும் புதுசாக அறிமுகமாகுவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. கண்டகச்சனி நடக்கிறதுனால குடும்பத்தில் சின்னதாக ஏதாவது மோதல் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையிலையும் கொஞ்சம் மனக்கலக்கங்கள், பகையெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஆசை என்பது ஓட்டை விழுந்த குடம் போல அதை எப்போதும் நிரப்ப முடிவதில்லை. ஆமாங்க, ஆசையாக நீங்கள் சில பொருள்களெல்லாம் வாங்கி வைப்பீங்க. ஆனால் அவசரத்துக்கு யாராவது கேட்டாங்கன்னா அதை அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க. பேராசெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடையாதுங்க. ஏதோ பகவான் நம்மளை நோய் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வச்சுருந்தா போதும் அப்படின்னு சின்ன ஆசைகளால் உங்களுடைய வாழ்க்கையை சிங்காரமாக அமைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. ராசியில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னதான் பார்த்து சாப்பிட்டாலும் வயிற்று வலிக்குது, திடீர்னு கை காலெலாம் ஒரே சோர்வாக இருக்குது, அலைச்சல் இருக்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க.
எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு, திடீர் பதவிகள் கிடைக்கிறது, பெரிய பொறுப்பில் உட்கார வைக்கப்படுறது, அதுக்கான அதிக வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரும். சிலருக்கு பெரிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்டைலாக நீங்கள் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பார்க்குற பார்வையிலையும் ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு கம்பீர பார்வையும் இப்போல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரரால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீருங்க. உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிறர் முதுகில் குத்தி முன்னேற நினைப்பவர்கள் எல்லோரும் யாரேனும் ஒருவர் பின்னாலே தான் கை கட்டி நிற்க வேண்டி வரும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க முதுகில் குத்துறதோ தட்டுறதோ உங்களுக்கு அவ்வளவா பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக நெஞ்ச நிமிர்த்தி முகத்தை பார்த்து கம்பீரமாக பேசக்கூடியவர்கள், அடுத்தவங்களை ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. தைரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க. ஜீவனாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற வேலையிலையும் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதிலேருந்து சில வாய்ப்புகளும் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. கோவில் கும்பாபிஷேக வேலைகளில் கூட இப்போ நீங்கள் தீவிரமாக தான் இருந்துருக்கீங்க. ஊர் திருவிழா, கோடை திருவிழாவிலையும் இப்போ நீங்கள் எல்லா வகையிலுமே பிரபலமாயிண்டும் இருக்கீங்க. இன்றைய தினத்தில் நல்லவங்க நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். பெற்றோரும் உங்களுக்கு உதவுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் இருக்குதுங்க. சகோதர வகையில் தான் சின்ன சின்னதாக சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க, கட்டுமான பொருட்கள், துணி வியாபாரம், மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றி பெறுபவர்களின் இதயம் பூவை விட மென்மையானது. ஆனால் தோல்வி பெறுபவர்களின் இதயமோ இரும்பை விட வலிமையானது. ஆமாங்க, அதனால தாங்க வெற்றி பெறுவதை விட தோல்வி அடைந்தால் நீங்கள் அதுக்காக துவண்டு விட மாட்டீங்க. உங்கள் மனசை திடப்படுத்திப்பீங்க. உங்கள் மனசை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிப்பீங்க. ஏகப்பட்ட அனுபவங்களையும் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. அதனால தாங்க வெற்றி பெறுபவர்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக, வெற்றி பெறுபவர்களுக்கெல்லாம் தூண்டுதலாக, உதவுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் முகமலர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால முக்கியமான வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடியும். முக்கியஸ்தர்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோலாம் சரியாகி ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. பழைய டிசைனில் இருக்கிற நகையை கொடுத்துட்டு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு நகை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர் பயணங்கள்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபார வகையிலையும் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி முக்கியமான சில ஆலோசனைகள் உங்கள் முன்னால் நடக்கும், உங்கள் முன்னிலையில் நடக்குங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. மனசுக்குள்ளார இருந்த நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இன்றைக்கி நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இரக்க குணம் உடையவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் இறைவன் அருகிலேயே இடம் பிடித்து விடுவார்கள். ஆமாங்க, உங்களுக்கு அழகிய இளகிய இரக்க குணம் எப்பொழுதுமே உண்டுங்க. ஆனால் அந்த உங்கள் மனசை உதாசீனப்படுத்துகிறவங்க, அதை உபயோகப்படுத்திட்டு அதை தூர தூக்கி போடுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்காக நீங்கள் நினச்சி வருந்ததினதெல்லாம் உண்டுங்க. ஆனால் அந்த இரக்க குணம் இறைவனுடைய அருகிலேயே உங்களை அமர வைக்குங்க. இதற்கு தகுதியானவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டக்கூடிய நாளாக அற்புதமாக அமையுதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கலகலன்னு பேசி கரகரப்பாகவும் பேசி சில முக்கியமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின ரூபாயை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி தொகைலாம் நிலுவைத் தொகை, வரவேண்டிய சில தொகை கடன் பாக்கி எல்லாமே இன்றைக்கி வசூலாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன பாராட்டு, சின்ன சின்ன அங்கீகாரம், சின்ன சின்ன பதவி உயர்வு அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. விடுபட்டு போன அந்த பாடத்தை படித்து முடித்து உங்களுடைய கல்வி தகுதியை நீங்கள் உயர்த்திப்பீங்க. உங்கள் நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்த ஏரியாவில் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அபாரமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகி வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் அல்ல, கவலைகளை மறக்கவும் மறைக்கவும் கற்றுக்கொண்டவர்கள். ஆமாங்க, நீங்கள் கூட வெளியில் சிரிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார எத்தனையோ வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கீங்க. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், கௌரவ பிரச்சனை ஒரு பக்கம், பணப்பிரச்சனை ஒரு பக்கம், குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம். எந்த பிரச்சனைன்னு நாம் வெளியில் சொல்லிக்கிறது? அதனால தாங்க எதையும் இப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டங்க இப்பெல்லான்னு. மனசுக்குள்ளேயே சிரிப்பதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களிடமும் சிரித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உடம்பு நல்லா இருந்தால் தானங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அதையும் போனால் போதுன்னு விட்டுறக்கூடாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, மனப்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதம் எல்லாம் வரும். என்ன ஒன்று ஒன்றா கையை விட்டு போகுது, ஆனால் எதுவும் சரி வர மாட்டேங்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கவலை இருக்க தானே செய்யும். அப்படி இருக்கிறதுனால ஏதாவது சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது.
இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்க பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பண்ணுறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்களில் இன்றைக்கி நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உலகமே உன்னை குறை கூறினாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் படைத்தவனுக்கு உண்மையாகவும் உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையாகவும் இருந்து கொண்டால் யாருக்காகவும் நீ பணிந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை, படிந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் அழகாக பின்பற்றி கொண்டு தனக்குத்தானே நீதிபதியாக உட்கார்ந்து நீதி அரசனாகவும் மனசாட்சியை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முடியாதுங்கிற விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வருஷக்கணக்கில் நீங்கள் உழைச்சிட்டு வெறுங்கையோடு இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும். இவ்வளோ நாள் நாம் உழைச்ச உழைப்பு வீண் போகலை, எல்லாம் நம்ம கைக்கு வந்துடுச்சு, நாம் நினச்ச மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. புது நண்பர்களாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடமும் மனம் திறந்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோம் என்பது நினைவில் இல்லாமலே போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது எதாவது நினச்சிட்டு போகட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம், நாம் நிதானமாக இருப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன் பாதையில் பயணம் செய்து கொண்டு தனக்கென தனி ஆவர்த்தனம் அமைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றும் நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாகிய சந்திரன் தன்னுடைய சொந்த காலில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்களும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கும் நீங்களும் போய் வந்துட்டுருக்கீங்க. மேனேஜரையே பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு போய் இன்றைக்கி மேலதிகாரிகளையும் சந்தித்து பேசுவீங்க. சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. எதிர்த்தவங்களும் இன்றைக்கி அடங்குவாங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக அந்த செயினில் மாற்றிட்டு வேறு புது செயின் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க. கோல்டு விலை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டே போகுது. சரி, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து கொஞ்சம் வச்சுருக்கீங்க. அதில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் அதிகரிக்கும்.
புதுசாக பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களும் நல்லவங்களாக வந்து சேருவாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில புது வேலைகளையும் இழுத்து போட்டு இன்றைக்கி பார்த்து அதிகாரிகளிடம் நல்ல பேர் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் முன்னேற்றங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மூக்கையா சுவாமிகள் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய சித்தர். இந்த மகான் வந்து நிறைய கோவில்களுக்கெல்லாம் சென்று ஏகப்பட்ட வகையில் தவம் செய்திருக்கிறாங்க. நிறைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நடந்து சென்றிருக்கிறாங்க. அவர் வந்து தியான நிலையில் உட்கார்ந்தாருன்னா எல்லாவற்றையுமே மறந்து விடுவாருங்க. அவரும் அவருடைய சீடரும் அல்லது அவருடைய சிஷ்ய கோடியும் உட்கார்ந்து பந்தியில் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சித்தர் வராரு. அவர் வந்து இவருடைய தலையில் அப்படியே தண்ணியை எடுத்து கொட்டுறார். நாம இருந்தால் என்ன நினைப்போம்? சாப்பிட்டுன்னு இருக்கோம், சாப்பிட்டுன்னு இருக்கிறது கூட தெரியாமல் அறிவில்லாமல் இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொட்டின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நாம் கேட்போம். ஆனால் இந்த மூக்கையா சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, அந்த மிகப்பெரிய சித்தர் வந்து தண்ணி எடுத்து கொட்டினார் இல்லைங்களா தலையில், அப்படியே அந்த தண்ணி தலையிலேருந்து வழியக்கூடிய அந்த தண்ணீரை தன்னுடைய இரு கரங்களாலும் அப்படியே பிடித்து அப்படியே முழுமையாக அருந்தி விடுகிறார். அப்படியே குடிச்சிடுறார். எல்லா தண்ணியும் அப்படியே குடிச்சிடுறார். அதை வந்து அந்த பெரிய சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்த உடனே சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, மனப்பக்குவம் இவர்கிட்ட இருக்குது, பொறுமை இருக்குது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாம் தண்ணியை எடுத்து கொட்டினாலும் கூட கோபப்படாமல் சாந்தமாக இருந்து தத்துவங்களை எல்லாம் நிறையா புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இவர் வந்து நம்முடைய சிஷ்ய கோடியாக ஆகிறதுக்கு முழுமையான தகுதி படைத்தவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதிலேருந்து இந்த மூக்கையா சுவாமிகளை வந்து அந்த பெரிய சித்தர் வந்து தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். அந்த பெரிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள். ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளுடைய சீடராக நம்முடைய ஸ்ரீ மூக்கையா சுவாமிகள் இருந்தாங்க. பெரிய பெரிய வித்தைகளை எல்லாம் மூக்கையா சுவாமிகள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. முக்கியமாக நாம் பார்த்தோம்னா அந்த லகுமா சித்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சித்து விளையாட்டில் இந்த மகான் அதாவது மூக்கையா சுவாமிகள் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருந்தாங்க. இந்த மூக்கையா சுவாமிகள் வந்து பல இடங்களுக்கும் சென்று வந்தாங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இயற்கை சார்ந்த சில சூழ்நிலைகள் அந்த இடத்துலலாம் இவங்க வந்து அப்படியே போய் உட்கார்ந்துருப்பாங்க. அடிக்கடி மதுரை பக்கத்தில் அந்த ஆரப்பாளையம், அதுக்கடுத்து இந்த கோரிப்பாளையம், அங்கெல்லாம் இவங்க போய் உட்கார்ந்து சிலதெல்லாம் வந்து தவம் செய்து கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி மாயாண்டி சித்தருடைய மாயாண்டி சுவாமிக்கு வந்து அணுக்கத் தொண்டராக இருந்தாங்க. அணுக்கத் தொண்டர்னா முழுக்க எல்லா பணிவிடையும் செய்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான தொண்டராக இருந்து ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள்கிட்ட இருந்து இவங்க நிறைய விஷயங்கள்லாம் வித்தைகள் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இருளப்ப கோணாருடைய உறவினராக இந்த மூக்கையா சுவாமிகள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புட்டுத்தோப்பு சுவாமியார் மடத்துக்கும் அடிக்கடி போவாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புட்டுத்தோப்பு சுவாமிகளுடைய மடத்துக்கும் சென்று அங்கேயும் உட்கார்ந்து தியான நிலையில் இருப்பாங்க. கட்டங்குடி ரெட்டி சுவாமிகள், அதுக்கடுத்தது வந்து மூக்கையா சுவாமிகள், இவங்கெல்லாம் வந்து சில நேரங்களில் உட்கார்ந்து விவாதங்கள்லாம் செய்கிறது உண்டு. சில வேத விஷயங்கள், சில சித்தாந்த விஷயங்கள், சில மருத்துவ விஷயங்கள், சில மூலிகை விஷயங்கள், இதெல்லாம் இவங்க உட்கார்ந்து நிறையா வந்து வித்தங்கள் அதெல்லாம் வந்து விவாதங்கள்லாம் செய்கிறது உண்டுங்க. 14/10/1916 அதான் நல வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மகான் வந்து சித்தி அடைஞ்சாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்துள்ள மலை வந்து கூடல் மலை. அந்த கூடல் மலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தியாகராயர் பொறியியல் கல்லூரி வருது. அந்த வளாகத்தில் இந்த மூக்கையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ மூக்கையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று நாம்
தியானம் செய்தோம்னா சகிப்புத்தன்மை வரும், சந்தோஷம் வரும், சங்கடங்கள் விலகும், சாபங்கள் பாபங்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்ததிகளெல்லாம் தழைத்து வம்ச விருத்தியும் வாழ்வாங்கு வாழக்கூடிய யோகமும் வரும். அதனால் ஸ்ரீ மூக்கையா சுவாமிகளை சென்று தரிசிப்போம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாளில் யோகிகள், மகான்கள், சித்தர்கள், சாதுக்கள், சந்நியாசிகளின் திருவருளால் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.